குட் மார்னிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோத் வ்ளாக். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? கடலோர பயணம். இப்போ அந்த கர்நாடகாவில் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கோவா. நல்ல செமையான ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவேஸில் வந்து செம்ம ஸ்பாட்டு பாருங்கள். கடல் ஓரத்தில் அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்க மக்கள்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வண்டி நிப்பாட்ட தான் ஆளே கிடையாது. எல்லோரும் வண்டி நிப்பாட்டி இறங்கிட்டு தான் போவாங்க. இந்த இடத்துல வந்து ராங் ரூட்டில் பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஸ்பாட் இது வந்து செமையான ஸ்பாட்டு உங்களுக்கு. மக்கள் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். செமையாக இருக்குது. பாறையில் வந்து மோதி தண்ணி அடிக்குது பாருங்கள் மேலே. வரிசையாக இந்த இடம் தான் இருக்கும். அப்படி வரிசையாக போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இது மாதிரி நடக்கிறதுக்கு பாருங்கள். இது மாதிரி ஒரு கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக இருக்கும். செம ஸ்பாட்டு. அவ்வளோ பேர் நிப்பாட்டுறாங்க இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் அழகாக பார்த்துட்டு போகலாம் ஜம்முன்னு ட்ராவல் பண்ணும்போது. இப்போ வந்து மத்தியான நேரம் தான் வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. வெயிலே தெரில. தண்ணி பக்கத்தில் இருக்க வச்சு கூலிங்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா சூப்பராக அடிக்குது பாருங்கள். இந்த பாறையெல்லாம் பார்த்து நடக்கணும். வலிக்கு பிடிச்சின்னா அவ்வளோதான் அடிப்பட்டுரும் நமக்கு வந்து. எல்லாரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இங்கே அப்படியே அடுத்த அலை வருது. சின்ன அலை தான் இது. பெரிய அலையாக தான் செமையாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து அடிச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அப்படியே வருது பெரிய அலை பாருங்கள். நல்லா அடிக்குது பாருங்க. செமையாக அடிக்குது பாறையில். அவ்வளோதான் மக்கள். சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா மக்கள்ஸ்? இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம ஒருத்தான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இங்கேருந்து 1 hour ட்ராவல் தான் நமக்கு. முருதேஸ்வர் கோயிலுக்கு போகிறோம், சிவன் கோயிலுக்கு. சிவன் நம்மளை அழைக்கிறாரு. சரிங்களா, வண்டி எடுப்போம் அப்படியே. டைம் வந்து இப்போ டைம் என்னாச்சு? 11:15 ஆச்சு மக்கள். 11:18 டைம் வந்து. இங்கேருந்து 1 hour ட்ராவல் மெதுவாக போவோம். சரிங்களா, ஓகே மக்கள்ஸ். இந்த ரோட்டில் வந்து வரிசையாக லாரி நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து நைட்டு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு. லைட்டே கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது எங்கேயுமே. கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஏரியாலாம் கொஞ்சம். அப்படியே லெஃப்டில் ஃபுல்லாக கடலோர பயணங்கள். ஃபுல்லாக அந்த பாறை எல்லா இடத்தையும் போட்டுருக்காங்க பாருங்கள். சைடில் ஃபுல்லாக அந்த பாறை போட்டுருக்காசி. அவ்வளோ பேர் வண்டியை நிப்பாட்டி இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஹைவேஸின் மேலே 4-way ட்ராக் தான் சூப்பராக இருக்கும். கோவா வரையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்டெல்லாம் அங்கங்கே இருக்கும், பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து 1 hour ட்ராவல் நச்சுன்னு போயிடலாம் நம்ம ஈஸியாக. அடுத்த டோல் வந்துருச்சு பாருங்க. டோலுக்கு வந்து 100 ரூபாங்க. 100 ரூபா. அநியாயம் பண்ணுறாங்க. 50 ரூபா எடுத்தாங்க சில இதில். இது 100 ரூபா எடுக்கிறாங்க. என்னன்னு தெரில. போலோ போகுது வண்டி. வோல்க்ஸ்வேகன் போலோ, அருமையான வண்டி. இப்போ இந்த வண்டி வச்சுருந்தான்னு வச்சுக்கிங்க, தட்டி எரிஞ்சிருப்பான் பார்த்தீங்கன்னா. சும்மா 160லேயே போவோம் வண்டி. அப்படியே செம்ம ஸ்பீடு போவோம். செலவு வைக்கும். அதனால் நம்ம வண்டியை கொடுத்தாச்சு டக்குன்னு. 1,60,000 ஓடி இருக்கு வண்டி. பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓட்டியிருக்கேன் அதிகமாக. இதுவும் பரவாயில்ல ஓரளவுக்கு. 120, 140 போகுது அழகா ஓரளவுக்கு. ஆனால் அதனால ஸ்டெபிலிட்டியாக போவோம் போல வந்து கொஞ்சம் அப்படியே அந்த 120 போனாலும் அலசாத வண்டி வந்து அப்படியே நல்ல ஸ்டெபிலிட்டியாக போகும் வண்டி. பிரேக்கும் அப்படி அடிச்சாவது நிற்கும் வண்டி. அதே சமயத்தில் அந்த பிரேக் பேடு, டயரு அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போய்டும் வண்டியில். மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம் வண்டிக்கு. சரி விடுங்க, அந்த வண்டியை விற்று ஏன் பேசிக்கிட்டு. கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. மக்கள் ஃபுல்லாகவே ட்ராக் தான், 4-way ட்ராக் தான். அப்படியே ரீச் ஆகலாம் சீக்கிரமாகவே. முருதேஸ்வர் கோயில், சிவன் கோயில் நம்மளை அன்போடு அழைக்கிறார். சிவனை பார்க்க போகிறோம். போய் அழகாக தரிசனம் பண்ணுவோம். சரிங்களா, கிட்டக்க வந்தாச்சு மக்கள்ஸ். பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க லெஃப்ட்டில். முருதேஸ்வரான்னு போட்டிருக்காங்க லெஃப்ட்டில். போனோம் 11:18 எடுத்தோமா வண்டி. 12 மணி 3/4 மணி நேரத்தில் வந்தாச்சு ஓரளவுக்கு. ஹைவேஸில் உங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை. சரசன்னு வந்தாச்சு நம்ம டக்குன்னு. சர்வீஸ் ரோடு இருக்குது. சர்வீஸ் ரோட்டில் லெஃப்ட் திரும்பணும். அப்படியே நம்ம
பாருங்க உள்ளே வந்தாச்சு. போர்டு போட்டிருக்காங்க அந்த சைடில். உள்ள ஆர்ச் பாருங்க, முருகேஸ்வரா சிவன் ஆர்ச் போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது ஆர்ச்செல்லாம் போட்டு. நிறைய இடத்துல கோயில் பாருங்க, கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ச் போட்டிருக்காங்க. நம்ம ஆர்ச்சில் வந்து அந்த கோயில் பற்றின விஷயம்லாம் அப்படியே சிலையாக வச்சுருக்காங்க சூப்பராக. நிறைய இடத்துல இருக்குது. நம்ம இந்த மங்களூர் கோயிலுக்குலாம் போனோம்ல, அங்கெல்லாம் அப்படி தான் அந்த ஆர்ச்சி ஒன்று இருக்கும். 2-3 கோயிலுக்கு போனோம்ல, 4 கோயிலுக்கு போன மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா 2 கோயிலுக்கு அந்த மாதிரி ஆர்ச்சி இருந்துச்சு, சிவன் கோயிலுக்குலாம். பாருங்க ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபண்ட் நிறையா வரும் போட்டிருப்பாங்க. உள்ளே வந்துட்டோம் கிட்டக்க. எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது மக்கள்ஸ். அதுவும் மேலே அந்த லைட்லாம் வச்சுருக்காங்க, நைட் எதையும் போடுற லைட்லாம் சூப்பராக. காரை நிப்பாட்டிட்டு நடந்து போகணும் உள்ள கோயிலுக்கு. லெஃப்டில் கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஹீட்டாக இருக்குது இந்த கோபுரம். மக்கள்ஸ் நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம கார் அழகாக நிப்பாட்டிச்சு. 40 ரூபா உள்ள காருக்கு வந்து. பாருங்கள் எப்படி இருக்கு அழகா, செமையாக இருக்குல்ல மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து. அப்படியே பக்கத்துலேயே இங்கே கடல் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் புட்டுட்டு போய் நிற்கிது எல்லாம். பாதி இதில் கண்ணாமலான்னு இருக்குது பார்த்தீங்களா, டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஃபெயிலியர் வந்து இங்கே வந்து, ஏன்னா நல்லா கண்ணாமலாம் அடிக்குதுல உங்களுக்கு. சில இடத்துல சக்ஸஸாக போயிட்டு இருக்குது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. இங்கே நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்களுக்கு. சூப்பராக இருக்குது இடம் வந்து உங்களுக்கு. ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. அவ்வளோவா வெயில் கம்மியாக தான் மேட்லாம் போட்டுருக்காங்க. பச்சை சூப்பராக இருக்குது. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு. செம்ம வீட்டில் இருக்காங்க. அப்பா இதான் உள்ளே போகிறதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரி இதான் உள்ளே போகணும். இங்கே என்ன ரைட்டில் நிற்கிறாங்கன்னு தெரில. வேறு குரூப் போல இருக்குது இவங்க, அதனால் ரைட்டில் நிற்கிறாங்க. மக்கள் இங்கே ராஜா கோபுரம் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணுங்க. ஒரு பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 10 ரூபா. டைமிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல லெவலில் நம்ம சீக்கிரம் வந்துவிட்டோம். கொஞ்சம் 7 to 12:45 வரையும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 7 டைம், 7 மணி வரையும் தான் டைமிங் மேலே இருக்குது. இங்கே நம்ம லிஃப்ட்டில் வந்தாச்சுங்க. மேலே வந்து 18வது மாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு. அதில் எல்லாம் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த ஒரு ஜன்னலில். பாருங்கள் மக்கள், வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கா. இங்கேருந்து இந்த கம்பியெல்லாம் வேறு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் கடல் ஓரத்தில் சிவன் சிலை எல்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோபுரம் மேலே போயிட்டு வரது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது வந்து. ரொம்ப சூப்பரான இல்லை, ஏன்னா இந்த மாதிரி பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, அந்தளவுக்கு வியூ சூப்பராகவும் இல்லை. மொபைல் ஃபோனில் இந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு வச்சு எடுப்போன்னு பார்த்தா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. சரி வாங்க பிடிக்கல போவோம். இங்கே வந்து உள்ளே வந்து டேக்கிங் ஃபோட்டோஸ், மொபைல் கேமராஸ் நாட் அலோன் போட்டுருக்காங்க. அந்த பக்கம் போய் எடுக்கலாம் வெளியில் போயிட்டு. சரிங்களா, அப்படியே உள்ளே போகிற பாதை தான் மக்கள்ஸ். அதேமாதிரி இந்த ராஜகோபுரத்தில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டும் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் போய் ராஜகோபுரம் பார்த்துட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நம்ம உள்ளே சாமி கும்பிட்டு வந்தாச்சு மக்கள்ஸ். இது வந்து வெளி பிரகாரம் உள்ள சிவன் இருக்காங்க, சிவன் சாமி. அப்புறம் வந்து இது வந்து பார்வதி தேவி இந்த இடம். முருகன், பிள்ளையார், ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிவன் ஸ்டாச்சு வரிசையாக வச்சுருக்காங்க. பிள்ளையார் சிலை எல்லாமே இருக்குது. அப்படியே வெளியே போக வேண்டியது. அப்படியே நம்ம கொண்டை என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. வே டூ சிவன் ஸ்டாச்சு இந்த பக்கம் போகணுமா. நல்லா வெளிப்பக்கம் வந்தாச்சு. இதான் ராஜகோபுரம். 18வது மாடியிலேருந்து தான் வியூ காட்டினாங்க. அந்த இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சிவன் சிலைக்கிட்ட வந்திருக்கோம் மக்கள்ஸ். நம்ம மேலே படி ஏறணும். இங்கே கோயில் அழகாக இருக்குது பாருங்கள். கோயில் இந்த பக்கம் படகு போட்டிங்லாம் இருக்குது போல இருக்குது. கடலில் போட்டிங்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. என்னன்னு தெரில. சிலையாக அழகாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே நிப்பண்ணா ஈஸியாக இங்கே வந்துடலாம் அந்த இடத்துக்கு. இங்கேயும் படி ஏறணும், மேலே வாங்க படி ஏறுவோம் அப்படியே. நல்லா இருக்குது பாருங்கள். மேலே அந்த ஷீட்லாம் போட்டுருங்க. மழை பெஞ்சு வெயில் அடிக்காது உங்களுக்கு. மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, வெயில் அடிக்காது. எல்லாம் அப்படியே ஜாலியாக பொறுமையாக பேசிட்டு ஏறாங்க பார்த்தீங்களா. அவங்க மட்டும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே போவாங்க, வழி விட மாட்டாங்க. கிட்டக்க வந்தாச்சு மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ தான். இங்கே வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபி ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க செம்மையாக அப்படியே. மக்கள்ஸ், இது உள்ள சிவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குகை இருக்கும், அது உள்ளே வரணும். உள்ளே வரதுக்கு உங்களுக்கு 20 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே வந்துட்டோம். நோ ஏசி, இங்கே வந்து ஏசி கிடையாது. இங்கே பாருங்கள், சிவன் தவம் இருக்கிறாங்க. ஏதோ அவங்க லாங்குவேஜ் சொல்கிறாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு. இந்த குகைகள் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சிவன் பார்வதி 2 பேர் இருக்காங்க. காத்தோட்டமே இல்லை இங்கே வந்து. நமக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, வரலாறு என்னன்னே தெரியாது. அவங்க லாங்குவேஜ் எதாவது சொல்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை தான் இங்கே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலை மேலே சிவன் பாருங்கள், லிங்கம் கையில் லிங்கம் இருக்குது. சிவன் தானே அவர்? ஆமாம், சிவன் தான். விநாயகர் இருக்கார். இவர் விஷ்ணு, நாராதர்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கே தெரியல. இங்கே பாருங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேது. இந்த சாமி பற்றின விஷயம் அதிகம் தெரியாது நமக்கு. அவ்வளோதான் மக்கள்ஸ், முடிஞ்சிச்சு. அப்படியே வெளியே போகணுதான். ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ். அப்படி நிற்க வேண்டியது, வழியே விடமா. நம்ம ஊர் ஆளுங்க எவ்வளோ தேவலாம் போல இருக்குது. நோ ஃபோட்டோஸ். நல்ல கேமரா நான்கிட்ட இருக்குப்பா. பாப்பா நல்லா இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. வந்து உள்ளே வந்து காற்றே இல்லை, சுத்தமாக வேர்த்து கொட்டிடுச்சு அப்படியே நமக்குலாம். மக்கள்ஸ் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. கோயில் கீழே தரிசனம், மேலே வந்து சும்மா ஒரு சுற்றி பார்க்குறது தான். அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் அப்படியே. அது உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. கீழே அந்த லிஃப்ட்டுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறுலாம் கிடையாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் கட்டியிருக்காங்க அந்த கோயில் வந்து. அதாவது கீழே வந்து சிவன் கோயில், அடுத்தது இந்த பக்கம் சிவன் சிலை பெருசாக கடல் ஓரத்தில் கட்டியிருக்காங்க. அது யார் கட்டினது? ஆர்என்எஸ் குரூப்னு இருக்காங்க வந்து, ரெட்டியார் அவர் தான் கட்டினார். என்ன விசேஷம்னா, இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 120 முன்னாடி ஹைட்டு. இந்த ஹைட்டும் இந்த சிவன் சிலையோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த உங்களுக்கு ரெண்டுமே. அதுதான் இங்கே வந்து விசேஷம். வரலாம் மக்கள். இங்கே வர ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் வராங்க. இந்த கர்நாடகா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க கோயிலுக்கு. எல்லாருமே நிறைய பேர் அழைச்சிட்டு போகிறாங்க. நான் அந்த மங்களூரில் போனேன் பார்த்தீங்களா கோயில், அங்கே எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பசங்க அவ்வளோ பேர் வந்தாங்க. பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. அந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கோயிலுக்கு அழைச்சிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள. அப்போ தான் அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. கொஞ்சம் வளர்ந்தாலும் கோயிலுக்கு போவாங்க. அப்போ தான் வந்து இந்துஸ்தம் வளரும். இதெல்லாம் வளராமல் போயிடும் பார்த்தீங்கன்னா. பரவாயில்ல விடுங்க மக்கள்ஸ். இந்த வீடியோவில் வந்து எல்லா விஷயம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். உள்ள சிவன் வந்து உங்களுக்கு உருவமாக இருப்பார். சிவன் உருவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசம் இருக்கும். மனுஷன் மாதிரி தான் இருப்பார். மீசம் வச்சுருப்பார். மீசம் வந்து இப்படி முறுக்கு மீசம் மாதிரி வச்சுருப்பார். சூப்பராக இருக்கும் சிவன் வந்து. நல்லா தரிசனம். இந்த சைடு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பரான இடம். என்ன தம்பி கம்மியர் place? Karnataka. What doing? Studying. Studying. Standard. 9th. With family or friends coming? Friends. Friends? Friends oda. Where is your native place? Native place Ramapura. Ramapura. Very close here. How you came? In bus. Bus only. Okay, very good. You prayed. You done prayer. Okay. Finish everything. Very good. Okay. Your name? Nikit Padel. Nikit? Nikit Padel. Nikit Padel. Okay. Okay.
எல்லாம் பாருங்க சின்ன சின்ன பசங்க கோயிலுக்கு வராங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் மக்கள். சரிங்களா? இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலை 6 to 1, அப்புறம் மதியம் 4 to 8. அதுக்குள்ள வந்தீங்கன்னா சாமி பார்க்கலாம். இல்லை நட சத்திடுவாங்க. நட சத்திட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அப்படியே வந்துடலாம். அப்படியே அவுட்ரு இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு அழகாக சுற்றிட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இடம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. வைப் வந்து அப்படியே உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லாமே கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. கடல் காற்று, கடலை பார்த்து ரசிக்கலாம், சிவனை பார்த்து ரசிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து இங்கே. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ல வேணால் வரலாம் போல இருக்குது. இங்கே டிஷர்ட் போட்டு வரலாம், என்ன வேணால் போட்டு வரலாம் போல இருக்குது. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ பேர் வராங்க. ஸ்லீவ்ஸ்லாம் போட்டு வராங்க, ஜீன்ஸு டிஷர்ட்டு கண்ணாமலாம் போட்டு வராங்க. ட்ரெஸ் கோடெல்லாம் எதுவும் கிடையாது போல இருக்குது. சரி மக்கள்ஸ், நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், பாய்.